வெல்கம் டு பிரேக் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைம் டெஸ்ட் சீரிஸ், அதாவது உளவியல்ல டெய்லி டெஸ்ட் சீரிஸ் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு திங்கள் டு வெள்ளி வர. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரைம் டெஸ்ட் சீரிஸ் 7. மொத்தம் 7 டெஸ்டோட பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம் லிங்க்ல இருக்கும். நீங்க இதுவரை டெஸ்ட் பார்க்காதவங்க டைரக்டா இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு டெலகிராம் லிங்க்ல போய் நீங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி ஒன்னா நீங்க டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு அதோட சொல்யூஷனை ஒரு வீடியோவா கீழே போட்டுருந்துருப்போம் யூடியூப்ல. நீங்க அதே நீங்க பார்த்து அதுல இருக்கிற டவுட்ல நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரைம் டெஸ்ட் சீரிஸ் 7. கொஸ்டினோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருப்போம். இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கலாம். அந்த டவுட்டை ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க எந்த கொஸ்டின் டவுட் வச்சிருக்கீங்களோ அந்த கொஸ்டின் வரும்போது நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டைம் ஆன் ஒர்க்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னு பாருங்க. ஏபிசி கொஸ்டின் கொஞ்சம் ஜூம் பண்றேன். சரி, ஏபிசி ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்க முடியும். பிசிடி அதே வேலையை 10 நாட்களில் முடிக்க முடியும். நம்ம போறது எல்லாமே ஷார்ட்கட் தான். எப்படி ஈஸியா போறோம்ன்றதா பார்க்க போறோம். ஓகேவா? கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? ஏபிசி ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்க முடியும்னு சொல்லிருக்காங்களா? அப்ப நம்ம எழுதிக்கலாம் நார்மலா. ஏபிசி ஒரு வேலையை 5 நாள்ல முடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? பிசிடி ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்க முடியும். பிசிடி ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்க முடியும். அடுத்து சிடிஏ அதே வேலையை 15 நாட்களில் முடிக்க முடியும். சிடிஏ அதே வேலையை 15 நாட்களில் முடிக்க முடியும். அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? டிஏபி அதே வேலையை 30 நாட்களில் முடிக்க முடியும். டிஏபி அதே வேலையை 30 நாட்களில் முடிக்க முடியும். எனில் ஏபிசிடி ஆகிய அனைவரும் ஒன்று சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனைன்னு கேள்வி கேட்டிருக்கான். நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எல்சிஎம். இதுக்கு எல்சிஎம் என்னன்னு பாரு. 5, 10, 15, 30. எல்சிஎம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா பெரிய நம்பர் இருக்கா? பெரிய எல்சிஎம்ன்றது என்னன்னா இந்த 4 நம்பருமே டிவைட் ஆகிற நம்பர் தான் எல்சிஎம். இப்ப இந்த 30லயே 5 டிவைட் ஆகுமா? 10 டிவைட் ஆகுமா? 15 டிவைட் ஆகுது. அப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னா இந்த பெரிய நம்பர்ல எல்லா நம்பரும் டிவைட் ஆகிறதுனால பெரிய நம்பர் தான் எல்சிஎம். அப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னா 30. இப்ப 5 × 6 30, 10 × 3 30, 15 × 2 30, 30 × 1 30. இப்ப இந்த 3 பேருக்குமே நான் அந்த அவங்களோட யூனிட் டிஜிட்டே எழுதிருக்கேன். இனிமேல் நம்ம இதை பார்க்க கூடாது, இந்த யூனிட்டை தான் பார்க்கணும். ஓகேவா? இப்ப அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க? வெறும் ஏபிசிடி 4 பேர் சேர்ந்து செய்ய முடியும் ஆகும் நாட்கள் எத்தனை கேட்கறான். இந்த எல்லாத்தையும் நீ கூட்டி பாரு பார்க்கலாம். எத்தனை ஏ இருக்கு? 1 ஏ, 2 ஏ, 3 ஏ இருக்கு. அப்ப 3 ஏ. பி எத்தனை இருக்கு? 3 பி இருக்கும், 3 சி இருக்கும், 3 டி இருக்கும். அப்ப 3 ஏபிசிடி எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைட்ல கூட்டு பார்க்கலாம். 6 3 9 2 11 1 12. அப்ப 3 ஏபிசிடி செய்ய ஆகும் நாட்கள் 12. அப்ப இந்த வெறும் 4 பேர் ஏபிசிடி செய்ய ஆகும் நாட்கள் எத்தனைன்னு கேட்டா 12/3 அடிச்சா என்னன்னு வரும்? 4. 4ன்னு சொல்லக்கூடாது. இந்த 4 கொண்டு போய் கடைசியா என்ன செய்யணும் அப்படின்னா எல்சிஎம்ல போய் டிவைட் பண்ணும். இப்ப 30 4ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். 30 2ஆல டிவைட் பண்ணா 15. 15 2ஆல டிவைட் பண்ணா 7. அவ்வளவுதான். ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 7 வரும். இல்ல நீ 4ஆல டிவைட் பண்ணி 7 4 28 மீதி 2/4. இந்த 2/4 மறுபடியும் சுருக்கணும்னா 1/2 இருக்கும். அப்ப 7 1/2 அதாவது 7.5 நாட்கள் ஆகும்னு சொல்றாங்க. ஏபிசிடி அந்த வேலையை சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனைன்னு கேட்டேன்னா 7.5 நாட்கள். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியும் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் அதிகமா பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இது கேள்வி கேட்ட கொஸ்டின், கவர்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? சரி, ரயில்வேல கேட்ட கொஸ்டின். சரி, அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் 2இன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. இது வந்து ஒரு பகடை. இதை மூடுனீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஆகும். ஓகேவா? அதுல 1ஓட எதிர்ப்பக்கம் என்ன, 2ஓட எதிர்ப்பக்கம் என்ன, 6இன் எதிர்ப்பக்கம் என்ன, 5இன் எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்பாங்க. நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்திருக்கோம்னா 1 விட்டு 1 பார்த்தா போதும். 1ஓட எதிர்ப்பக்கம் 6, 2ஓட எதிர்ப்பக்கம் 5, 1ஓட எதிர்ப்பக்கம் 6, 2ஓட எதிர்ப்பக்கம் 5. அப்ப நடுவுல இருக்கிற 3ஓட எதிர்ப்பக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த 4மே சேர்ந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். இந்த 4ம் சேர்ந்து எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். அதாவது இந்த ஒரு இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், 4 சைடுல இருக்கிற முக்கோணம். இது வந்து பெருக்கலா இருக்கும், இது ஈக்குவலா இருக்கும், இது பிளஸ்ஸா இருக்கும், இது மைனஸா இருக்கும். அப்ப 3ஓட எதிர்ப்பக்கம் என்னவா இருக்கும்னா இந்த 4மே சேர்ந்ததுதான் 3ஓட எதிர்ப்பக்கமா இருக்கும். 1ஓட எதிர்ப்பக்கம் 6, ஆப்போசிட்ல இருக்கிற 1க்கு ஆப்போசிட்ல 6, அதான் எதிர்ப்பக்கம். 2ஓட ஆப்போசிட்ல 5, 2க்கு எதிர்ப்பக்கம் 5. 3ஓட எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 4 டயக்ராமும் சேர்ந்ததான் ஒரு பாக்ஸ். அப்ப 3ஓட எதிர்ப்பக்கம் என்னன்னா இந்த அனைத்து சிம்பலும் வந்துடும். இப்ப ஆன்சர் என்ன? 2இன் எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டுறாங்க. 2இன் எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டானா 5.
ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டோட எதிர்பார்க்கம் 5. ஆன்சர் ஏ. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின், பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க 3வது கொஸ்டின்ல. இதுல பொருந்தாதது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வவல்ஸ் எடுத்திருப்பாங்க. ஓகேவா, OE 2 வவல்ஸ் இருக்கா, UI 2 வவல்ஸ் இருக்கா, OU இங்கேயும் 2 வவல்ஸ் இருக்கு. இதுல வவல்ஸ் இருக்காது. இதுல என்ன பொருந்தாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3லயும் 2 வவல்ஸ் வந்திருக்கும், இதுல வவல்ஸ் வந்திருக்காது. அப்ப 3வது பொருந்தாத கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா, சரி. அடுத்து 4வது கொஸ்டின், எந்த வருட காலண்டர் 2012ஆம் ஆண்டு காலண்டரை போல் ஒரே மாதிரியாக உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. 2012ஆம் ஆண்டுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜனவரி 1 நார்மலா திங்கட்கிழமை இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் எப்ப சேம் காலண்டர் இன்னொரு தடவை சேம் காலண்டர் வந்துச்சு அப்படின்னா அதுல ஜனவரி 1 திங்கட்கிழமையா இருக்கும். இங்க 30ஆம் தேதி வந்து ஒருவேளை செவ்வாய்க்கிழமையா இருந்துச்சுன்னா அங்க 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையா இருக்கும். இந்த காலண்டர்ல என்னென்ன டேட் என்ன கிழமை இருக்கோ சேம் அதே வருடத்துல அதே காலண்டர்ல அந்த டேட்டும் ஒரே மாதிரியா இருக்கும், டேட்டு கிழமையும். அந்த மாதிரி எது இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. 2012ஆம் ஆண்டு காலண்டரை போல எந்த ஆண்டு காலண்டர் ஒரே மாதிரியாக உள்ளது, அச்சடிச்ச மாதிரி ஒரே மாதிரியே இருக்கும், எது அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா இது ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு லீப் இயர், இன்னொன்னு நான் லீப் இயர். இதுல லீப் இயர் தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு கொஸ்டின்ல லீப் இயரும் இன்னொரு கொஸ்டின்ல நான் லீப் இயரும் எடுத்திருக்கேன். இன்னொரு கொஸ்டின் ஒரு 2 டெஸ்ட் பேப்பர் அடுத்து நான் லீப் இயர் வரும், நீங்க அந்த டைப்ல நீங்க அதை பாத்துக்கலாம். இது லீப் இயர். லீப் இயர் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு 28 ஆண்டுகளுக்கு பிறகும் லீப் இயரோட காலண்டர் ஒரே மாதிரியாக வரும். ஒவ்வொரு 28 ஆண்டுகளுக்கு பிறகு லீப் இயரோட காலண்டர் ஒரே மாதிரியா வரும். இப்ப 2012ல லீப் இயர் என்ன காலண்டர் வந்திருக்குதோ 28 ஆண்டுகளுக்கு பிறகு அதே காலண்டர் மறுபடியும் ரொட்டேன் ஆகும். சேம் அதுல என்ன டேட் கொடுத்து என்ன கிழமை கொடுத்தாங்களோ சேம் அதே மாதிரியே வரும். அப்ப 2012 மாதிரி எந்த காலண்டர் அச்சடிச்ச மாதிரி இருக்கும்னா 28 ஆண்டுகளுக்கு பிறகுனா 2012 28 கூட்டினா என்னன்னு இருக்கும் 2040. அப்ப அதே ஆண்டு காலண்டரை போல எந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு கேட்டா 2040 லீப் ஆண்டுன்னு கொடுத்தாங்கன்னா 28 கூட்டி நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். 2016ஆம் ஆண்டு காலண்டரை போல் எந்த ஆண்டு காலண்டர் உள்ளதுன்னு கேட்டீங்கன்னா 2016ஓட 28 கூட்டி ஆன்சர் சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். 2020ஆம் ஆண்டு காலண்டரை போல, ஏன்னா இதெல்லாம் லீப் இயர். 2020ஆம் ஆண்டு காலண்டரை போல எந்த ஆண்டு காலண்டர் உள்ளதுன்னா 2020ஓட ஒரு 28 கூட்டி 48ல அந்த காலண்டர் மாதிரியே இருக்கும்னு சொல்லிடலாம். புரியுதா? சரி, ஓகே. நான் லீப் இயர்ல கொடுத்தாங்கன்னா எப்படி பாக்குறதுன்றத கொஸ்டினை வச்சு நான் 2 டெஸ்ட் பேப்பர் கழிச்சு அது வரும், அந்த கொஸ்டின்ல பாத்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பேப்பர் போலாம். இது 5வது கொஸ்டின். x plus 1/x is equal to 9. x square plus 1/x என்னன்னு கேக்குறாங்க. இந்த வேல்யூவை நம்ம டோட்டலா என்னன்னு வச்சுக்கலாம்னா ஏன்னு வச்சுக்கலாம். இந்த வேல்யூவை a ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அதாவது அவன் ஏ கொடுத்துட்டு ஸ்கொயர் கேள்வி கேட்கறான். ஸ்கொயர் கேள்வி கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா a ஸ்கொயர். இங்க கேள்வியில என்ன சாரி இது உள்ள என்ன கொடுத்துருக்காங்க பார்க்க வேணாம், கேள்வி கேட்கறத மட்டும் பார்க்கலாம். பிளஸ் கேட்கறானா மைனஸ் கேட்கறான். பிளஸ் கேட்டாங்கன்னா -2 அப்படின்னு போடலாம். அதுவே உள்ள மைனஸ் கேட்டாங்கன்னா +2ன்னு போட்டா போதும். இதுதான் ஃபார்முலா. ஸ்கொயர் கேட்டாங்க, எக்ஸ் கொடுத்துட்டு ஸ்கொயர் கேட்கறாங்க அப்படின்னா a ஸ்கொயர் -2 அவ்வளவுதான். இப்ப 9 ஸ்கொயர் ஏன்றது 9ஓட வேல்யூ. அப்ப 9 ஸ்கொயர் -2, 9 ஸ்கொயர்ன்றது 81, -2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 81 - 2 79. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 79, ஆப்ஷன் சி. எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. அதுவே இங்க கியூப் கேக்குறாங்க அப்படின்னா a கியூப். இதுவே இங்க பிளஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீ அது எல்லாமே மைனஸ் பண்ணிக்கிட்டா போதும். இங்க பிளஸ்னா இங்க -3a அப்படின்னு வந்துருக்கும். இங்க கியூப் கேட்டாங்கன்னா, ஸ்கொயர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா a ஸ்கொயர் -2, பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் இருந்தா பிளஸ், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். இது 5வது கொஸ்டின், ஆன்சர் 79. 6வது கொஸ்டின். ஒரு கூடையில் வைக்கப்பட்டிருக்கும் மாம்பழம் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ரெட்டிப்பாகுது. ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே டபுள் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு மாம்பழம் இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷத்துக்கு 2 மாம்பழமா, அது அடுத்த நிமிஷம் 4வது, அடுத்து 8வது, அடுத்து 16வது போயிட்டே இருக்கு. 30 நிமிஷத்துல கூட ஃபுல் ஆயிருதுன்னு சொல்றான். 30 நிமிடங்களில் மாம்பழ கூடை முழுவதுமாக நிரப்பப்படுகிறது. 30வது நிமிடத்துல கூடையில எவ்வளவு ஃபுல்லா ஆயிருது அப்படின்னு சொல்றான். எத்தனை நிமிடங்களில் பாதி கூடை நிரம்பி இருக்கும்? 30வது நிமிடங்கள் ஃபுல்லா ஆயிருச்சு அப்படின்னா 29வது நிமிஷம் எப்படி இருக்கும்? பாதியா தான் இருக்கும். இதுல பாதி இருந்தாதான் அது அப்படியே என்னவா ரெட்டிப்பாகும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷத்துல 29வது நிமிஷத்துல கூடையோட பாதி இருந்துச்சுன்னா அடுத்து இதோட அப்படியே டபுள் ஆகும் போது கூட என்னவாயிரும்?
ஃபுல்லா ஆயிரும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 29. 29வது நிமிடத்துல மாம்பழ கூடை பாதியாக இருக்கும். 30வது நிமிடத்துல அப்படியே டபுள் ஆகும்போது ரெட்டிப் ஆகும்போது கூடை முழுவதும் ஃபுல் ஆயிரும். நீ பின்னாடி இருந்து வர கூடை முழுவதும் ஃபுல் ஆகுது 30வது நிமிஷத்துல. அப்ப முன்னாடி நிமிஷம் அதுல பாதி இருக்கும், அதுக்கு முன்னாடி நிமிஷம் இதுல பாதி இருக்கும். முன்னாடில இருந்து டபுள் ஆயிட்டே வருதுன்னா பின்னாடி இருந்து பார்க்கும்போது பாதி ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். அவ்வளவுதான் கொஸ்டின். புரியுதா? இப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 29. 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி. ஓகேவா? சரி, அடுத்து ஒரு சிறிய நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் மற்றும் ஆண் ஊழியர்களின் விகிதம். பெண்கள் மற்றும் ஆண் ஊழியர்களின் விகிதம் 2:3. அந்நிறுவனத்தில் ஆண் ஊழியர்களின் எண்ணிக்கை, இந்த ஆண் ஊழியர்களோட எண்ணிக்கை எவ்வளவுனா 90 அப்படின்னு சொல்றான். மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை என்ன? இந்த ஆண் ஊழியர்கள் தானே கொடுத்திருக்காங்க. ஆண் ஊழியரோட ரேஷியோ வந்து 3x, இது 2x. அப்ப 3x = 90 அப்படின்னா x = 3 எப்படி பார்க்கலாம்? 30. அப்ப x = 30. அவன் என்ன கேட்கிறான்? நிறுவனத்தில் பணிபுரியும் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறான். மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 2, 3, 5 பேர் இருக்காங்களா? 5x. அப்ப 5 × 3 30, 150 இருக்கும். உனக்கு இது புரியல அப்படின்னா இதுல உள்ள அப்ளை பண்ணு. 30 × 2 60, 30 × 30 90, ரெண்டையும் கூட்டினா இருக்கும் 150 இருக்கும். அப்ப ஆன்சர் 7க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். 7வது கொஸ்டின் இது. 8வது கொஸ்டின். 2 எண்களின் கூட்டுத்தொகை. 2 எண்களுக்கு நான் ரெண்டு நம்பர் வச்சுக்கிறேன், x + y ன்னு. கூட்டுத்தொகை 25, அவற்றின் வித்தியாசம் 15. அப்ப x - y ன்னு வச்சுக்கிறேன், வித்தியாசம் 15. அந்த எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறான். நான் ஃபர்ஸ்ட் அந்த எண்கள் கண்டுபிடிக்கிறேன். நார்மலா கேன்சல் பண்ணலாமா? y பிளஸ்ல இருக்கு, y மைனஸ்ல இருக்கா? ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். பிளஸ் y மைனஸ் y கேன்சல். x + x என்னன்னு இருக்கும்? 2x = இந்த சைடுல கூட்டினா 40, x = 20. அப்ப x இங்க 20 இருந்தா எதை கூட்டினா 25 மாறும்? y கூட்டினா 25, 5 கூட்டினா y 5 கூட்டினா 25 மாறுமா? அப்ப அவன் அந்த 2 எண்களின் விகிதம் என்னன்னு கேட்கிறான். x 20, y 5. ரேஷியோவா சுருக்கலாமா? 4 5 5 4 5 20. அப்ப ரேஷியோ என்ன? 4:1 இருக்கும். ஆப்ஷன் டி ஆப்ஷன். ஓகே, ஆன்சர் டி ஆப்ஷன். சரி, அடுத்து இது எத்தனாவது கொஸ்டின்? 8வது கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது 9வது கொஸ்டின். ஒரு டயக்ராம். கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன அப்படின்னு கேட்கிறான். 90, 80, 120, கீழே 5, 7, 25 வரை கொடுத்துருக்கான். அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இங்க இடத்துல இருக்கு. இது என்னன்னு கேட்கிறான். இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 5ஆல இது அடிச்சிருக்கான், 90 அடிச்சிருக்கான். ஓகேவா? நல்லா பாரு, இது 5 மேல 90. இந்த ஓரஞ்சு 5 இது 90ஆல அடிச்சனா 18 5 90. ஓரஞ்சு 5 18 5 90. இந்த 18ஐயும் 7ஐயும் கூட்டின அப்படின்னா 25 வந்துருக்கும். மேல இந்த 4ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. 80ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணா 20 அப்படின்னு வரும். 20 + 6 26 அப்படின்னு வரும். இந்த 120ஐயும் 6ஐயும் டிவைட் பண்ணா என்னன்னு கிடைக்கும்? 6ஆல டிவைட் பண்ணா 20 6 120. 20 + 10 30ன்னு வந்துருக்கும். புரியுதா? என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த முதல் 2 நம்பரை டிவைட் பண்ணிருக்காங்க. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி இந்த நம்பரை கூட்டிருக்காங்க, 3ஆவது நம்பரை கூட்டிருக்காங்க. இந்த முதல் 2 நம்பரை டிவைட் பண்ணா 20 + 6 26. இந்த முதல் 2 நம்பரை டிவைட் பண்ண அப்படின்னா 20 + 10 30. அவ்வளவுதான். முதல் 2 நம்பரை டிவைட் பண்ணிருக்காங்க, கீழே இருக்கிற நம்பரை கூட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து இதுவும் 9வது கொஸ்டின். 10வது கொஸ்டின். ஒரு பிளட் ரிலேஷன் ஒண்ணு கொடுக்குறாங்க. ஓகேவா? முக்கியமான கொஸ்டின் இந்த மாதிரி கொடுக்குறது. டைம் இழுத்து விடுறதுக்காக இப்பெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. a + b என்றால் a b இன் மகள், a - b என்றால் a b இன் மனைவி, a × b என்றால் a b இன் மகன் எனில் அவன் கேள்வி கேட்கிறது p × q - s என்றால் பின்வருவனவற்றில் கூற்றுறது. இதுக்கு டயக்ராம் நீ வரைஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது ஈக்குவேஷன் கொடுத்துருக்கும் போது நீ எப்படி இருந்து போகணும் அப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பின்னாடி இருந்து தான் வரணும். s qs மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் நார்மலா பாக்குறோம். q - s. a - b என்றால் a என்பவர் b இன் மனைவி. அப்ப q என்பவர் s இன் மனைவி. q என்பவர் s இன் மனைவி. அப்ப s என்னவா இருப்பாரு? ஆணா இருப்பாரு. 2 பேருக்கு கணவன் மனைவினா ஒரு இன்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து நீ என்ன பாக்குற? இந்த டயக்ராம் போட்டாச்சு. a - b னா a என்பவர் b இன் மனைவின்னு சொல்லிருக்காங்க. அப்ப q என்பவர் s இன் மனைவி. அடுத்து p × q பாக்குற. ஓகேவா? இந்த ரெண்டையும் பாக்குற. p × q. p × q என்ன சொல்லிருக்கான்? a என்பவர் b இன் மகன். அப்ப p என்பவர் q இன் மகன். q இன் மகன் யாரு? p. அவ்வளவுதான் டயக்ராம். இந்த 3க்கும் போட்டாச்சு.
இப்ப இந்த 3 டயக்ராம்ல இருந்து கூற்றுல எது சரியா இருக்காதுன்னு பாக்குறோம். அந்த 4 ஆப்ஷன்ல Q P இன் தந்தைன்னு சொல்றாங்க. P இன் தந்தை Qவா? தப்பு. S தான் தந்தை. Q வந்து என்னன்னு அர்த்தம்? பெண்ணு. ஓகேவா? தாயின்னு வந்துரும். சர்க்கிள் ஏன் போடுறேன்னா ஒரு பெண்ணை குறிக்கிறதுக்காக சர்க்கிளும், ஆணை குறிக்கிறதுக்காக ஸ்கொயரும் போடுறேன். நீ அது அந்த பிளட் ரிலேஷன் எடுக்கும் போது அந்த டாபிக் பார்த்தா தான் இந்த கொஸ்டின் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு ஏன் சர்க்கிள் போடுறேன், ஏன் ஸ்கொயர் போடுறன்றது தெரியாது. அதுக்காக சொல்றேன். ஓகேவா? சரி. எஸ் கியூவின் மனைவி. எஸ் வந்து கியூவோட மனைவின்னு சொல்றாங்க. கியூவோட கணவர் தான் எஸ். அதனால ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? தப்பு. எஸ் வந்து பி இன் தந்தை. எஸ் வந்து பி உடைய தந்தை. பி உடைய அம்மா கியூ, தந்தை வந்து எஸ். அப்ப மூணாவது ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10வது கொஸ்டினுக்கு சி. 4வது ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். பி வந்து கியூவின் மகள்னு சொல்றான். கியூவுடைய மகளா? மகன். அப்ப 4வது ஆப்ஷன் என்னவா இருக்குன்னா தப்பா இருக்கு. அப்ப 10வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். 11வது கொஸ்டின். இந்த 4 படத்துல எது பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்கான். சாரி, பொருந்தாதது எதுன்னு கேட்கல. கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களை கவனமாக படித்து பார்த்து கேள்விக்குறிக்கு மாற்றாக ஒரு உருவத்தை தரப்பட்டுள்ள விருப்ப தேர்விலிருந்து தேர்ந்தெடுக்கவும். சரி, ஓகே. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோமன் லெட்டர்ல கொடுத்துறாங்க. வேற எதுவும் இல்ல. நல்லா பாரு. இது 1, இது ரோமன் லெட்டர்ல 2, இது ரோமன் லெட்டர்ல 3. இந்த இடத்துல என்ன வரும்? ரோமன் லெட்டர்ல 4 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 4 வருதா? அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ. வேற எதுல ரோமன் லெட்டரை உள்ள சொல்லியிருக்காங்க. நானா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த புள்ளி எல்லாம் கூட்டிட்டு இருந்தேன். 3, 6, 9, அப்ப 12 ரூபா, அப்ப 12 புள்ளி எங்க இருக்குன்னு கூட்டிட்டு இருந்தேன். அடுத்து நல்லா ஒத்து பார்க்கும் போது எனக்கே தெரிஞ்சது 1, 2, 3 ரோமன் லெட்டருக்கு வரா அப்படின்னு சொல்றது. சரி, இப்ப 11வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 12வது கொஸ்டின். 12வது கொஸ்டின் ஒரு ரேங்கிங் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அம்மன் சாகுவை விட மூத்தவர். அம்மன் என்பவர் சாகுவை விட மூத்தவர். சாகு கோமலை விட இளையவர். சாகு வந்து கோமலை விட இளையவர். அப்ப அம்மனுக்கு மேல சாகுல என்னன்னு தெரியாது. கோமலை விட இளையவர் சாகு. ஓகேவா? அம்மன் சாகுவை விட மூத்தவர். சாகு கோவலை விட இளையவர். சாகு கோவலை விட இளையவர். சரி, அடுத்து ஆனால் மிலனை விட மூத்தவர். சரி, மறுபடியும் நான் இன்னொரு தடவை போறேன். நல்லா பாரு. 2 ஸ்டேட்மெண்டா எழுதிக்கிறேன். அம்மன் சாகுவை விட மூத்தவர். அம்மன் சாகுவை விட மூத்தவர். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் தனியா பாரு. சாகு கோமலை விட இளையவர். ஓகேவா? சாகு என்றவர் கோமலை விட இளையவர், ஆனால் மிலனை விட மூத்தவர். மிலனை விட சாகு வந்து மூத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கான். கோமல் என்ன சொல்றான்? அம்மனை விட மூத்தவர்னு சொல்றான். கோமல் வந்து அம்மனை விட மூத்தவர். சாகு இதே இடத்துல இருக்கானா? அப்ப அம்மனை விட கோமல் மூத்தவர்னா அப்ப கோமல் மேல வந்துருவாரு. சாகு சேம் இதே இடத்துல இருக்கான். மிலன் கீழே வந்துருவான். அவ்வளவுதான். இதுதான் இந்த 4 பேரோட அரேஞ்ச்மெண்ட். ஃபர்ஸ்ட் கோமல், 2வது அம்மன், 3வது சாகு, 4வது மிலன். அவன் என்ன கேட்டிருக்கான்? அவர்களில் 3வது மூத்தவர் யார்? முதல் மூத்தவர் கோமல், அம்மன். 3வது மூத்தவர் சாகு. அப்ப 12வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன். ஓகேவா? 12வது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன். சரி, அடுத்து 13வது கொஸ்டின். 13வது கொஸ்டின் வந்து சிலாதிசம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அனைத்து சாக்லேட்டுகளும் மிட்டாய். டயக்ராம் வரையறது தான். அனைத்து சாக்லேட்டுகளும் என்னவா இருக்குன்னா மிட்டாய். சாரி, அனைத்துன்னு சொல்லிட்டு சில டயக்ராம் வரையற தப்பு. அனைத்து சாக்லேட்டுகள் அனைத்தும் சொல்லிட்டாங்கன்னா நீ மேல டயக்ராம் வர. அனைத்து சாக்லேட்டுகளும் என்னவா இருக்குன்னா மிட்டாயா இருக்கு. ஓகேவா? அடுத்து அனைத்து மிட்டாய்களும் டாஃபிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து மிட்டாய்களும் என்னவா இருக்குன்னா டாஃபிக்கல். டயக்ராம் இதான் வரும். அனைத்து அப்படின்னா எல்லா அந்த சாக்லேட் அனைத்துமே மிட்டாயா இருக்கு. அதுக்கு மேல ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். அனைத்தும்னா மேல டயக்ராம் போடணும். அனைத்து மிட்டாய்களும் டாஃபிக்கலா இருக்குது. அடுத்து கொஸ்டின் என்ன சொல்றான்? அனைத்து சாக்லேட்டுகளும் டாஃபிக்கல். அனைத்து சாக்லேட்டுமே டாஃபிக்கல். அனைத்துன்றது கீழே இருந்து மேல போவோம். அனைத்து சாக்லேட்டுகளும் டாஃபிக்கல்னா ரைட்டு. அனைத்து மிட்டாய்களும் டாஃபிக்கல்னா ரைட்டு. ஆனா மேல இருந்து கீழே வராது. அனைத்து டாஃபிகளும் சாக்லேட்னா தப்பு. அனைத்து டாஃபிகளும் மிட்டாய்னாலும் தப்பு. புரியுதா? அனைத்துன்றது கீழே இருந்து மேல போவோம். ஆனா மேல இருந்து கீழே வராது. ஞாபகம் வச்சுக்கோ. 2வது இங்க என்ன சொல்றாங்க? அனைத்து சாக்லேட்டுகளும் டாஃபிக்கல். அனைத்து சாக்லேட்டுகளும் டாஃபிக்கல். ஃபர்ஸ்ட் கூட்டு ரைட்டு. அடுத்து அனைத்து டாஃபிகளும் சாக்லேட்டுகள். அனைத்து டாஃபிகளும் சாக்லேட் ரிவர்ஸ் வந்துச்சுன்னா தப்பு. அப்ப முடிவு வந்து 1 மட்டும் சரி. முடிவு 1 மட்டும் சரின்றது
பி ஆப்ஷன்ல இருக்குது. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பி. சரி, அடுத்து 14வது கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் பாத்துக்குவோம். 14வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பாத்துக்குவோங்க. ஓகேவா? ஏபிசி ஆகிய மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை ஏ 40 நாள், பி 60 நாள், சி 80 நாட்கள், 3 நாட்களா முடிக்க முடியும். ஓகேவா? 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்கின்றனர். ஆனால் ஏ 11 நாட்களிலும் பி 8 நாட்களிலும் வேலை முடியும் முன்னரே சென்று விட்டனர். 2 பேரும் வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏ 11 நாளைக்கு முன்னாடியே வேலை செய்யாம போயிடுறான். பி 8 நாள் வேலை முடிகிறதுக்கு முன்னாடியே அவன் கிளம்புறான். 8 நாள் அவன் வேலை செஞ்சிருந்தான், 3 பேர் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. ஆனா பி 8 நாள் வேலை முடிகிறதுக்கு முன்னாடியே போயிடுறான். ஏ 11 நாள் வேலை முடிகிறதுக்கு முன்னாடியே போயிடுறான். நம்ம இதுக்கு எப்படி ஈஸியா போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம். பெரிய நம்பர் என்ன? 80. 80ல 40 டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். 60 டிவைட் ஆகுமா? ஆகாது. ஓகேவா? அடுத்து 80 × 2 160ல பாக்குறோம். 40 டிவைட் ஆகும், 60 டிவைட் ஆகாது. 80 × 3 240ல 40 டிவைட் ஆகும், 60 டிவைட் ஆகும், 80 டிவைட் ஆகும். அப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 240. இப்ப மல்டிப்ளை பண்றோம். 40 × 6 240, 60 × 4 240, 80 × 3 240. எல்லாமே வந்துருச்சா? சரி, இப்ப இந்த 240ன்றது என்ன அப்படின்னா மொத்த வேலை. இந்த 3 பேரும் செய்ய வேண்டிய மொத்த வேலை என்னன்னு கேட்டா 240. ஆனா இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 240 நாள்ல முடிப்பாங்க. ஆனா ஏ 11 நாள வேலை செய்யாம போயிடறான். 11 நாள் அவனும் வேலை செய்யாம முன்னாடியே கிளம்பிடுறான்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் இந்த வேலை செய்ய அவன் செய்யல அப்படின்னா இந்த வேலை செய்யற 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 240 நாள முடியும். ஏ மட்டும் செய்யல, அப்படி 11 நாள் செய்யல அப்படின்னா அந்த நாட்கள் யாருக்கு ஆட் ஆகும்? மீதி இருக்கிறவனுக்கு ஆட் ஆகுமா? இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா ஏ எத்தனை நாள் வேலை செய்யலோ அதோட பெருக்கிறோம். ஏ எத்தனை நாள் வேலை செய்யல? 11 நாள் வேலை செய்யல. அப்ப 6 × 11 66 பங்கு அவன் வேலை செய்யாம வச்சிருக்கான். பி எத்தனை நாள் வேலை செய்யல? 8 நாள் வேலை செய்யல. அப்ப 8 நாள் 32 வேலை முடியல. அப்ப 66 ஏ செஞ்சிருக்கணும், பி 32 செய்யாம போயிட்டானா? அப்ப டோட்டலா பாரு, 6 2 8 3 6 9, இன்னும் 98 பங்கு இருக்கு. அப்ப டோட்டல் ஒர்க் என்னன்னா 240. 240ஓட இந்த 98 நீ ஆட் பண்ணிக்கும். 240 ஒரு 98 கூட்டினா அப்படின்னா 8 9 4 13 3 ரிமைனிங் 1 338. மொத்த வேலையா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க செய்யாத வேலையும் அந்த 240ஓட கூட்டிடணும். கூட்டினா அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்கும்? 338 அப்படின்னு இருக்கும். இப்ப இந்த மொத்த வேலை, அதாவது இவங்க செஞ்சிருந்தாங்கன்னா 240, ஏ பாதி நாள்ல போறான், பி பாதி நாள்ல போறனால செய்யாத வேலையும் இன்னும் கூட்டிக்கிறோம். அவங்க செய்யாத வேலையை கூட்டினா அப்படின்னா 338. இப்ப 3 பேரும் சேர்ந்து செய்ய ஆகும் நாட்கள் பார்க்கலாம். 6 4 10, 10 3 13. இப்ப 13 அடி பார்க்கலாம். 13 2 26, மீதி 7 78, 6 13 78. அப்ப 3 பேரும் சேர்ந்து செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வேலையை முழுமையா எப்ப முடிச்சிருப்பாங்கன்னா 26 நாள்ல முடிச்சிருப்பாங்க. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 26. சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனா இதை கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்கிறதுனால நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 240 முழு வேலை, ஆனா செய்யாத வேலையையும் நம்ம கூட்டிக்கிறோம். செய்யாத வேலையும் கூட்டும் போது 338 வரும். இப்ப 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஆகும் நாட்கள் நம்ம டிவைட் பண்ணா போதும், ஆன்சர் வந்துடும். புரியுதா? சரி, புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல சேம் மாடலே நான் இறக்குறேன். அந்த கொஸ்டின் இருக்கிறத நம்ம திருப்பி பார்க்கலாம். ஓகேவா? இது 14வது கொஸ்டின். அடுத்து 15வது கொஸ்டின். 15வது கொஸ்டின், ஏ டிகிரி கொடுத்துட்டான், பி ஒரு முக்கோணத்துல 2 டிகிரி கொடுத்துட்டான், 3வது டிகிரி என்னன்னு கேக்குறான். ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஒரு முக்கோணத்துல கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. 50 டிகிரி ஒண்ணு இருக்கு, 70 டிகிரி ஒண்ணு இருக்கு. கூட்டினா 50 பிளஸ் 70 எவ்வளோ? 120 டிகிரி. நம்மளுக்கு எவ்வளவு வந்துருக்கணும்? கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி வரணும். அப்ப இன்னும் எவ்வளவு டிகிரி தேவைப்படுது? 60 டிகிரி தேவைப்படுதா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 60 டிகிரி. 3 முக்கோணங்களின் கூடுதல், ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் என்னன்னா 3 பக்கத்துல இருக்கிற கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். ஆனா 120 தான் இருக்குது. அப்ப ஆன்சர் என்னன்னா 60 கூட்டினாதான் ஆன்சர் வரும். ஓகேவா? 180 டிகிரி. சரி, இது 15வது கொஸ்டின். அடுத்து 16. 55க்கு குறைவாக உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை காண்க. பகா எண்களை வச்சு கொஸ்டின் நிறைய வரும். ஓகேவா? பகா எண்கள்னா என்ன? பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா என்ன? ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் பண்றதா என்னன்னு கேட்டாங்கன்னா பகா எண்கள். ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுவதா என்ன சொல்லியிருப்பாங்க? பகா எண்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பகா எண்கள்ன்றது 2 3 5 7 11 13 17 போய்கிட்டே இருக்கும். பகா எண்களிலே வரும் இரட்டைப்படை எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 2.
பகா எண்களிலே வரும் இரட்டைப்படை எண் எது அப்படின்னு கேட்பாங்க. பகா எண்களை வச்சு என்னென்னலாம் கொஸ்டின் வருதுன்னு சொல்றேன், கவனிச்சுக்கோ நல்லா. ஓகேவா? பகா எண்களிலே வரும் இரட்டைப்படை எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2. 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்பாங்க. 1 முதல் 100 வரை உள்ள 1 2 3 100 வரை இருக்குல்ல, அதுக்குள்ள எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 25. 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 25. 1 முதல் 50 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 15. முதல் 50 நம்பருக்குள்ள 15 பகா எண்கள் இருக்கும். 1 முதல் 50 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 15. 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 25. பகா எண்களிலே வரும் இரட்டைப்படை எண் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2. இந்த 3 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதையே கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்கான், 55க்கு குறைவான அனைத்து பகா எண்களின் எண்ணிக்கையை சொல்லு அப்படின்னு கேட்கிறான். 50 வரை என்ன இருக்குது, 15 நம்பர் இருக்கு. 50 வரை இருக்கிற பகா எண்களின் எண்ணிக்கை 15. அப்ப 51ல இருந்து 55க்குள்ள எந்த எண் பகா எண்ணா இருக்கும் அப்படின்னு கேட்டனா 53ன்ற ஒரே ஒரு எண் மட்டும்தான் பகா எண், வேற எந்த எண்ணும் பகா எண் கிடையாது. அப்ப 15 பிளஸ் 1 என்னன்னு கேட்டனா 16 எண். 55க்குள்ள எத்தனை பகா எண்கள் இருக்கும்னு கேட்டேன்னா 16 எண்ணுன்னு நீ அடிச்சிடலாம். நீ எப்படி 55 வரை நீ பகா எண்களை எழுதிக்கிட்டே கூட்டிக்கு பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, டைம் போய்கிட்டே இருக்கும். நீ இதை மெமரி பண்ணிருக்கணும். 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 25. 1 முதல் 50 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 15. அப்ப 50 வரை இருக்குன்னா 55 கேட்டா எக்ஸ்ட்ரா அந்த 5க்குள்ள எத்தனை பகா எண் இருக்கு, 1 கூட்டினா 16 அப்படின்னு ஆன்சர் போட்டுடலாம். புரியுதா? சரி, 16வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகேவா? 17வது கொஸ்டின். 2 எண்களின் கூட்டுத்தொகை 16. 2 எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா 16. அதே 2 எண்களின் பெருக்கு தொகை 63. அவற்றின் தலைகிளிகளின் கூட்டுத்தொகை எதற்கு சமமாகும்? ஃபர்ஸ்ட் அந்த 2 எண்ணம் என்னவா இருக்கும், எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். அதோட கூட்டுத்தொகை 16, ரெண்டையும் கூட்டியிருக்கேன். பெருக்கு தொகை 63. அதோட தலைகீழியோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்கிறான். தலைகீழ்னா 1/x பிளஸ் 1/y கூட்டுத்தொகை கூட்டி சொல்றா அப்படின்னு சொல்றான். இப்ப இதை கூட்டா என்னவா இருக்கும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட்டு பார்க்கலாம். மேல x பிளஸ் ஒய், கீழே x இன்டு ஒய் அப்படின்னு வந்துடும். இந்த 2 தான் நம்மளுக்கு ஆன்சராவே மேல கொடுத்துருக்காங்க. x பிளஸ் ஒய்ன்றது 16, x இன்டு ஒய்ங்கிறது 63. அப்ப ஆன்சர் 16/63. அவ்வளவுதான். 16/63 எங்க இருக்குன்னு பார்க்கலாம். சி ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப ஆன்சர் 17வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன். அவ்வளவுதான், ஈஸியா போட்டுடலாம். கொஸ்டின் பாருங்க, கேள்வி அவனே கொடுத்துட்டு பதில் மட்டும் கேட்கிறான். இந்த ட்ரிக் தெரிஞ்சா போதும். தலைகிலியோட கூடுதலுக்கு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அவன் கொடுத்துருக்கதே தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சா போதும், டக்குன்னு போட்டுடலாம் ஆன்சரை. ஓகேவா? சரி, 17வது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்த கேள்வி 18 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெட்டர் சீரிஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா? சரி, பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். கே ஐஜே கே, எல்ல விட்டு எம், என்ன விட்டு ஓ, பி விட்டு கியூ, ஆர் விட்டு எஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கே எல் என்ற நம்பர் விட்டு எம், என் என்ற நம்பரை விட்டு லெட்டரை விட்டு ஓ, பின்றது லெட்டரை விட்டு கியூ, ஆர் என்ற லெட்டரை விட்டு எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். முதல் லெட்டரை வச்சே போட்ட ஆன்சர். அவ்வளவுதான். நீ அடுத்தடுத்த லெட்டர் நீ செக் பண்ணி பாத்துக்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இது 18வது கேள்வி. அடுத்து 19வது கேள்வி. ஒரு தேர்வில் ஒருன்றது இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஓகேவா? சரி, ஒரு தேர்வில் 55 மாணவர்கள் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றனர். ஆங்கிலம் எவ்வளவு சொல்றாங்கன்னா 55. சரி, 55 மாணவர்கள் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றனர். 35 மாணவர்கள் கணிதத்தில் தேர்ச்சி பெற்றனர். அப்ப கணிதம் என்ன சொல்றோம் அப்படின்னா 35. 25 மாணவர்கள் இரண்டிலுமே தேர்ச்சி பெற்றனர். ரெண்டுமே சேர்ந்திருக்கனால 2. ரெண்டுலயும் தோல்வி அடைந்த மாணவர்கள் ஃபெயில் ஆன எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 1200. ஃபெயில் ஆனா 1200 பேர் இருக்கான். ஓகேவா? இப்ப நான் ஆங்கிலம் மட்டும் பாக்குறேன். ஆங்கிலம் மட்டும் தேர்ச்சி அடைஞ்சவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாக்குறேன். 25 2 பேருமே தேர்ச்சி அடைஞ்சவன். இதுல ஆங்கிலத்துல 55 பேர் தேர்ச்சி அடைஞ்சவன். 25 பேர் இந்த 2 பேர் தெரிஞ்ச இதுக்குள்ளே இருக்கான். அப்ப 55ல 25 கழிச்சா என்னன்னு இருக்கும், 30 அப்படின்னு இருக்கும். அப்ப ஆங்கிலத்துல மட்டும் தேர்ச்சி அடைஞ்சவர்கள் 30 பேர். அதே மாதிரி கணிதத்துல மட்டும் தேர்ச்சி அடைந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 25 கழிச்சா 10 பேர். கணிதம் மட்டும்னா 10 பேர். ஆங்கிலம் பிளஸ் கணிதம் மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா நடுவுல கொடுத்துருக்கானா 25ன்னு சொல்லிட்டு
இது ஆங்கிலம் மட்டும், இது கணிதம் மட்டும், இரண்டிலும். இப்ப கூட்டு பார்க்கலாம். 30 10 40 40 ஒரு 25 65. 55ல 25 போச்சு அப்படின்னா 30. 25 35ல 25 போச்சு அப்படின்னா 10. நடுவுல ஒரு 25 இருக்கு. அப்ப 30 பிளஸ் ஒரு 10 40, 40 பிளஸ் ஒரு 25 65. 65 பேர் வந்து பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபெயில் ஆனவன் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 35% பேர் என்னவா இருந்திருப்பான் அப்படின்னா ஃபெயிலா இருந்திருப்பான். அப்ப அந்த 35% தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 1200 அப்படின்னு சொல்றாங்க. தோல்வி அடைந்தவர்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்கன்னா 1200. அப்ப மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஓகேவா? 30 பிளஸ் 10 40, 40 25 65, 65 மீதி இருக்கிற 35. ஆன்சர் தப்பா, ஒரே ஸ்டெப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு தேர்வில் 55% மாணவர்கள் ஆங்கிலத்துல, 35 மாணவர்கள் கணிதத்துல, 2 பேரும் 20% சொல்லிருக்காங்க. சார் நான் 25ன்னு போட்டேன். ஓகேவா? எத்தனை டயக்ராம் தப்பா இருக்கு, டயக்ராம் மறுபடியும் இன்னொரு டைம் போறேன், கவனிச்சுக்கோங்க. மறுபடியும் டயக்ராம் வேகமா போட்டுக்கிறேன். கணிதம் ஆங்கிலம், சாரி ஆங்கிலம் கணிதமா, ஆங்கிலம் கணிதம். ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் 55, 55. கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவங்க 35. இரண்டிலுமே தேர்ச்சி பெற்றவர்கள் 20% தான் சொல்லியிருக்காங்க. இப்ப 20 இதுல கழிச்சா ஆங்கிலம் மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க? 35% பேர். 20 இதுல கழிச்சா கணக்கு மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க? 15. அப்ப ஆங்கிலம் மட்டும்ன்றது 35, கணிதம் மட்டும்ன்றது 15. ஆங்கிலம் பிளஸ் கணிதம்ன்றது ரெண்டையும் கூட்டினா 35, சாரி ரெண்டும் இங்க இருக்காங்க. ஓகேவா? 20. டோட்டலா எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க பாருங்க. 35 ஒரு 15, 50, 50 ஒரு 20, 70% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்ப ஃபெயில் ஆனவன் எத்தனை சதவீதம்னா 30% பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க எண்ணிக்கையா சொல்லியிருக்காங்க. 30% எவ்வளவு அப்படின்னா 1200 அப்படின்னு சொல்லி. தோல்வி அடைந்தவர்கள் 30% பேர் மொத்தமா தோல்வி அடைஞ்சிருக்கான். தோல்வி அடைந்தவர்கள் 30% எண்ணிக்கையில 1200. இப்ப மொத்தம் எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க? அப்ப மொத்தம்னா 100. 30 1200னா 100 என்ன? ஒரு 30 30, 4 30 120. இங்க ஒரு 0 இருக்கு. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 40 × 100 4000 இருக்கும். பாக்ஸ் மெத்தட்ல போட்டிருக்கேன். பாக்ஸ் மெத்தட் எப்படி அப்படின்றது நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். பாக்ஸ் மெத்தட் என்ன அப்படின்னா சைடுல எல்லாம் டிவைட் பண்ணிக்கலாம், ஆப்போசிட்ல போகும்போது மல்டிபிளிகேஷன் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? 30னா 120, 30 4 120, இங்க ஒரு 0 போட்டேன். நீங்க அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 40 × 100 4000 ஆன்சர் வரும். அப்ப மொத்த மாணவர்கள் எழுதியவர்கள் எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா 4000 பேர். ஆன்சர் ஏ. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோல பார்ப்போம். அந்த பாக்ஸ் கொஸ்டினை அடுத்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அடுத்து ஒரே வரிசையில் அமர்ந்திருந்தவங்கள சொல்றாங்க. ஓகேவா? ஏபிசிடி ஆகியோர் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். சி என்பவர் மேற்கு முனையில் அமர்ந்திருக்கிறார். அப்ப இது மேற்கு, இது கிழக்கு. அவன் என்ன சொல்றான்? சி என்பவர் மேற்கு முனையில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா சின்றவன் மேற்குல. ஓகேவா? சி என்பவர் மேற்கு முனையில் அமர்ந்திருக்கிறார். மேற்குல இங்க போட்டாச்சு. அடுத்து இ என்பவர் பிசிக்கு அருகில் அமர்ந்துள்ளார். இ என்பவர் பி மற்றும் சிக்கு அருகில் யார் இருக்கா அப்படின்னா இ. இ என்பவர் பிக்கும் பி மற்றும் சிக்கு அருகில் அமர்ந்துள்ளார். ஓகே. அடுத்து ஏ மற்றும் சிக்கு இடையில் 2 நபர்கள் அமர்ந்துள்ளனர். ஏ மற்றும் சிக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஓகே. அடுத்து கிழக்கு முனையில மொத்தம் 5 பேர் இருக்காங்களா? ஏ பி சி டி ஈயா, ஈல விட்டுருக்காங்க. அப்ப இ எங்க வந்துருவாருன்னா கிழக்குல இருப்பாரு. இப்ப கடைசியா என்ன சொல்றாங்க? கிழக்கு முனையில் அமர்ந்திருப்பவர் யாருன்னு கேக்குறாங்க. கிழக்கு முனையில் அமர்ந்திருப்பவர் யாரு அப்படின்னு கேட்டேன்னா, சாரி இதுல விட்டுருக்கிறது ஏ பி சி, விட்டது என்னன்னா டி. ஆல்ரெடி இ எழுதிட்டேன். அப்ப விட்டது என்னன்னா டி. அப்ப கிழக்கு முனையில யார் அமர்ந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் டில இருக்கும். ஓகேவா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாரு. மேற்கு முனையில யார் அமர்ந்திருக்காருன்னு சொன்னா சி என்பவர் மேற்கு முனைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இ என்பவர் பிக்கும் சிக்கும் இடையில அமர்ந்துள்ளார். பிக்கும் சிக்கும் இடையில இருக்கிறது இ. ஆல்ரெடி இ சொல்லிட்டான். அடுத்து என்ன சொல்றான்? ஏக்கும் சிக்கும் இடையில 2 பேர். இது சியா? ஏக்கும் சிக்கும் இடையில 2 பேரா? இப்ப விட்டது யாரு அப்படின்னா டி மட்டும் தான் இருக்கு. டி எதுக்கு கடைசியில போட்டுடலாம். அப்ப கிழக்கு முனையில அமைஞ்சிருக்கவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் டி. 20வது क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன். ஓகேவா? அவ்வளவுதான், கொஸ்டின் முடிஞ்சு. 20 கொஸ்டின் பேப்பர். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு அதோட சொல்யூஷனை யூடியூப் வீடியோல பாத்துக்கலாம். பிடிஎஃப் ஒவ்வொரு டெஸ்டோட பிடிஎஃப்மே உங்களுக்கு டெலகிராம் லிங்க்ல கொடுத்துருப்பேன். நிறைய பேர் தப்பான டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. திருச்சி பிரைட் கோச்சிங் சென்டர்ன்ற டெலகிராம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால நியூ சேனல் பிரைட் கோச்சிங் சென்டர்னு வச்சிருப்போம். அதுலதான் கொஸ்டின் பேப்பர் வீடியோட லிங்க் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம்.
அதோட லிங்க் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். தப்பா ஜாயின் பண்ணிக்காதீங்க, பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்காது. புரியுதா? நீங்க வீடியோ ஃபுல்லா கூட பார்க்க மாட்டீங்க. நீங்க டெலிகிராம் லிங்க் கொடுங்க, டெலிகிராம் லிங்க் கொடுங்க, வாட்ஸ்அப்ல சாட் பண்றீங்க, பிளஸ் கமெண்ட்ல பண்றீங்க. ஓகேவா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. டெலிகிராம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்போம். லிங்கை தொட்டிங்கனாலே ஸ்ட்ரைட்டா ஜாயினிங் போயிடும். டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல்ல போய் பாருங்க, மேலேயே ஃபைல் மீடியாலாம் இருக்கும். ஃபைல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரை நாங்க என்னென்ன பிடிஎஃப் எல்லாம் போட்டிருக்கோமோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஒவ்வொன்றா டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கலாம். அதுலயே நாங்க எல்லா அப்டேட்டும் நாங்க அதில் பண்ணுவோம். ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்க அந்த வீடியோ அந்த டெலிகிராம் சேனல்ல இருக்கிறதெல்லாம் அப்டேட்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.